அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாம். கவுண்டர் டாப் மேலே செட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பொருள் வந்துட்டு மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிங் போர்டு, ஆயில் பாட்டில், அப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்டிக்கரும் வாங்கியிருந்தேன் கவுண்டர் டாப் மேலே ஒட்டுறதுக்காக. அந்த ஸ்டிக்கரை தான் நான் இப்போ கவுண்டர் டாப் மேலே ஒட்ட போகிறேன். ஸ்டிக்கர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாட்டர் ப்ரூஃப் தான். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மாற்றிட்டேன். கவுண்டர் டாப் மேலே விம் ஜெல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். கவுண்டர் டாப் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் வாங்கி வச்சுருக்கிற ஸ்டிக்கரை அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் மட்டுமே நின்று ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணதுனால நிறைய பபிள்ஸ் எல்லாம் விழுந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ ஒட்டி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டிக்கர் வந்துட்டு கசங்கி தான் இருந்துச்சு அந்த ரோல்லையே. அதையும் அப்படியே ஒட்டிட்டேன். இன்னெல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் திரும்பியும் அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிக்கர் ரொம்ப நீளமாலாம் இல்லை, ஒரு அளவுக்கு ஒரு சின்ன செல்ஃப் ஒட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட்டு இப்படி தான் இருந்துச்சு கிச்சன். ஃபைனலி எல்லா திங்ஸும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு உலகத்திலே இல்லாத கிச்சன் போல் அந்த அழகை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வாங்கின ஆயில் பாட்டில், அப்புறமா கட்டிங் போர்டு எல்லாமே அங்கங்கேயே செட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த கவுண்டர் டாப் ஏதோ பரவாயில்லை, நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.